கட்டாவோ கட்டாவில் குட்டி கட்டா எவ்வளோ ஆகுது? அரை கிலோ அவ்வளோ ஓடி போவோம் 1 கிலோ. உப்பு, நண்டு ரசம் புரிம்பா வச்சிருக்கு. இதில் அயலை கும்பலா மீன் குழம்பு, வாழைக்காயும் தக்காளி காயும் ஒரு பாக்கறி, இது சூட மீனில் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் நல்லா சுகமாக இருக்கிறோம், நீங்களும் நல்லா சுகமாக இருக்கணும்னு சொல்லி இதை கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் வெளிக்கிட்டு நிற்கிறேன். எங்கே போகிறேன்னு சொன்னால் மதிய சமைக்கிறது அன்றைக்கு சனிக்கிழமை. மீன்கள் இங்கே போனது கொஞ்சம் பிலியாக இருக்குது. நாங்கள் பெருத்துறை மீன் சந்தைக்கு தான் போகிறோம். அங்கே போய் மீன் வேண்டி கொண்டு வந்து தான் சமைக்க போகிறோம். என்ன மீன் கிடக்குது வரியா பார்த்து தான் மேணிட்டு வர வேணும். சந்தையை போகிறோம். மற்றது அங்கே போய் உங்களுக்கு சந்தையிலையும் கொஞ்சம் மீன்களையும் என்னென்ன இதில் வெளியில் சும்மா கிடக்குன்னு சொல்லி அதையும் காட்டுறோம். சரி வாங்க முதல் சந்தைக்கு போவோம். மீன்களெல்லாம் குறைஞ்சிருது. கரவலை சூடு நல்ல சூடு போட்டு என்ன விலை அண்ணா? சூடு என்ன விலை? 450. 450. அது என்ன சூடு? அது ரசத்துக்கோ ரசம் வைக்க போறீங்க? ரசம் தான் வைக்கும். உங்க நண்டுகாரன் அண்ணா அண்ணா வெட்டிட்டு வரட்டும். நல்ல சுண்டா இருக்கு, பொரிக்க மணியா இருக்கு. என்ன மீன்? என்ன மீன்? கடல் விரால். அரக்குலா நல்ல ரச துண்டு. இதுலதான் கொஞ்சம் நண்டுல 1/2 கிலோ. 1/2 கிலோ. என்ன இருக்குது சாப்பிடவியா? 1/2 கிலோ தாங்க. 1/2 கிலோ போட்டோட 1/2 கிலோ வந்துட்டு போல. இல்ல கொஞ்சம் மீன் விலை என்ன? கருவாடு தொண்டம் கிடக்குங்க. எவ்வளவு தொண்டன்? எவ்வளவு? இது 200 இது 500. இது வாங்கலாம்ல? அது வாங்க. ஓ இது நாம இது வாண்டட். சூடே இல்லை என்னம்மா? எவ்வளவு சூடு? எவ்வளவு? 100 ரூபா. கொஞ்சம் புதுசா இல்லையே, புது கருவாடா? இதாங்க அக்கா சூடு இது 200 ரூபா. புது சொன்ன 200 ரூபாய். அதான் சொல்றேன். 500 ரூபா தொண்டர் வேண்டிட்டு. தொண்டர் வேண்டிட்டு 200 ரூபாய் சூடு. ஓ காசு மாத்திரம் இல்லை, அங்காலையும் கிடக்கு. எல்லாட்டையும் ஒன்று வாங்கிடுவோம். அது நெத்தலி என்ன இல்லையாம்மா? வெள்ள நெத்தலி இல்லையே, உரப்பா கிடக்குறேன். சின்னதா இல்லையா என்ன? சின்ன பேக்கெட் கூலி போவோம் என்ன? 1 கிலோவோ? 1/2 கிலோ. எவ்வளோ இது? எவ்வளோ எவ்வளோ காசு? 1800. எவ்வளோ? எவ்வளோ? சரியான ஊட்டியா இருக்கு பாய். 1 கிலோக்கு சரிதானே? சத்து இதுதான் பொரிக்கவும் வரைக்கும் சூப்பர். புளி வாங்கறதுக்கு இதுதான் சரி. அது பெரிய பேக்கெட் என்ன விலை? இது 1500. எவ்வளோ? 1/2 கிலோ.
பார்த்து குறைச்சி தானே அம்மா. எவ்வளோ சொன்னீங்க? 1500 அப்பா 1100 மாத்திரம் இல்லையா? மாத்தோடு மேல காசு மாத்திரம் வச்சுக்கிறீங்க. சரி 1200 தாரேன். கொடுங்க மாத்துவா. நீங்க போய் கேட்டா தான் தெரியும் மாத்தி. நாங்க கிட்ட மாத்திர நாங்க லேட்டா வந்தபடியே எல்லாம் மாக்கள் குறைஞ்சிருக்கோம். ஓ ஆக்கள் குறைஞ்சிட்டு நாங்கள் 11:30 தானே வாரோம். மீன் கொஞ்சம் கட்டாவோ? கட்டாவில் குட்டி கட்டா எவ்வளோ ஆகுது? கசையே காணும். இது எவ்வளோ இது? இது வாசத்துக்கு அதான் சதை வைக்கிறோம்னா நல்லா சாப்பிடாது. சதை வைக்கு அம்மா ஓண்டா கிடக்கு. இந்த கூட வாங்கி போட்டோம். அடுத்த முறை வந்து வாங்குவோம். 1/2 கிலோ வாங்க ஓடி போவோம். 1 கிலோ 1/2 கிலோ 400 ரூபாய். வெட்டுங்க கொஞ்சம் சின்னதா வெட்டுங்க. ஆக்களே இல்லை அந்த உறங்கிட்டு அது சனிக்கிழமை தானே. முளை மீன் என்ன இல்லையா? முடிச்சு விட ஐயா வித்து 450. 1 கிலோ 900. அவன் குறையாது 1 கிலோ எடுத்தாலும். வேற 400 நிறுத்திப்படாது. வேணாம் ஐயா வாங்கி போட்ட மீன் என்ன வாங்கியாச்சு. கூட மீனும் 450 ரூபாய். 450 சூடையும் கும்பலாவும் நண்டும் வாங்க. சரியா? ஓகே நோடம். கும்பலா அயல கும்பலா மீன் வந்து இது வந்து 450 ரூபாய்க்கு வேணாங்க. வெட்டியே வேணி வந்தது. இதுக்கு வந்து சூட மீன் தீயலும் வைத்து பொரிக்க போகிறோம். பாக்கி இதமாக கொஞ்சம் தீயல் வச்சுட்டு பொரியல் செய்ய வேணும். நண்டு 1/2 கிலோ நண்டு தான் வேணும். சின்ன சின்ன நண்டு என்ன பெருசு தேவையில்லை. ரசத்துக்கு தானே சின்னனாவே வேணுங்க. இது கொஞ்சம் நேரஞ்சல விட்டா பழுதா போடும். இந்த பக்கம் சூட மீன் வெட்டையில் வெட்டி இருக்கும். சேர்த்து எடுக்கிறோண்டாலே இவ்வளோ. இன்றைக்கு வந்து அயல கும்பலாவில் வந்து மீன் குழம்பு, மற்றது நண்டில் வந்து ரசம், சூட மீனில் அரைவாசியை பொரிச்சு போட்டு அரைவாசிக்கு எடுத்து தீயல் வைக்க போகிறேன். குழம்புகள் எல்லாம் உள்ளுக்கு வைக்க போகிறேன். இதில் வந்து நண்டு ரசமும் சூட மீன் தீயலும் தான் நான் செய்து உங்களுக்கு காட்ட போகிறேன். நண்டெல்லாம் கழுவி கொண்டு வந்து வச்சு கிடக்கு. மிளகு, சின்ன சீரகம், நண்டு வந்து இடிச்சு போட்டு நல்லா அடிச்சு போட்டு போடையில சும்மா ஒரு உலக்கையில ஒரு தட்டு தட்டி போட்டு தான் போட போறேன். பின்ன எடுத்து சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கு. இல்லாட்டிக்கு ரசம் மட்டும் தான் குடிக்கக்கூடிய. இதை இடிச்சு போட்டு நண்டை மெட்ட ஒரு எல்லாம் போட்டு மெதுவா தட்டுவோம். நல்லி காஞ்சா இடிபடும். கொஞ்சம் முருகை வச்சுட்டு எடுத்தா இடிபடும்.
வெள்ளைப்பூடு, ரசம் வந்து எல்லாருக்கும் இப்போ இந்த பனி தானே சரியான பனி தொடங்கும். இப்போ சளியும் கூட ரசத்தை நண்டு ரசம் குடிச்சா சளியெல்லாம் வெட்டி கொண்டு போகுமா. இப்போ கூட ரசம் தான் நாங்கள் வைக்கிறது. நண்டு வந்து புல்லா அடிக்கிறது ஒரு தட்டு தட்டி போட்டு கிடக்கும். இதெல்லாம் இந்த கையில் இருந்து ஊற்ற தெரியுமா புளி. புளி நல்லா புளியும். புளி விட்டாச்சு, நீ தண்ணி விட்டு விடுவோம். இந்த ஆக்கள் கொஞ்சம் கூட இப்போ கூட தண்ணி விடுவோம். மஞ்சள் போடணும். மஞ்சள் போடையில வா மஞ்சத்தூள், உப்பு, 2 செத்தல் மிளகாய், இன்னும் அவியே நண்டு இந்த சீரக அவிய அதுவும் சேர்ந்து அவிஞ்சிடும். இதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு விடுவோம். இன்னும் கொஞ்சம் அவியட்டு தீயலுக்கு எடுத்து வைப்பேன். சூடை வந்து பொரியலுக்கு எடுத்துட்டேன். 2 4 5 7 சூடையும் ஒரு என்னது காரலும் கிடக்கு காணும். இது ஏன்னா மீன் தீயல் சாப்பிடணும்னா கணக்கா மீன் சாப்பிடல. வெங்காயம் வந்து நிறைய போடணும் தீயலுக்கு. ஒரு 4-5 பச்சை மிளகாய், வெள்ளைப்பூடு, புளி. தீயல் கொஞ்சமாக இருந்தாலும் இதுக்கு புளிதான். புளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் அதிகமாக இருக்கும். உப்பு எல்லாம் போட்டு வச்சுட்டேன். ரசம் அவிஞ்சோன்னா இறக்கி போட்டு இதை அவிய வைக்க வேண்டியா. நல்லா அவிஞ்சிட்டு உப்பு புளிய பார்ப்போம். ரசம் நல்லா கொதிச்சிட்டுது. ரசத்தை இறக்கி போட்டு தீயலுக்கு மீன் அவிய வைப்போம். ஆடா இது சட்டி உள்ளு வைக்கிற சட்டி வந்து தடுப்புக்குள்ளே போகுது. அப்போ இந்த ஸ்டாண்டில் வச்சுருவேன். மீனெல்லாம் அவிஞ்சிட்டுது. மீன், வெங்காயம், பச்சை மிளகாயில் இதுக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விடுவோம் தீயலுக்கு. நல்லா இருக்கும் இதோட எண்ணெய் சேர்ந்துருந்தா. இதுக்கு வந்து இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்படியே தேங்காய் பால், முதல் பால் மட்டும் விட்டா காணும். கருவேப்பிலை. தீயலுக்கு வந்து பால் விடாமல் இதையும் செய்யலாம். வெண்ணியை விட்டு பிரட்டி போட்டு மஞ்சளையும் தூளையும் பிரட்டியும் எடுக்கலாம். கொஞ்சம் பால் விட்டால் அந்த தூள் மஞ்சள் இந்த மணங்கள் போனால் நல்லா இருக்கும். அது மொட்டு பால்லாம் விட்டாது. நண்டு ரசம் புரிம்பா வச்சுருக்கு. இதில் அயலை கும்பலா மீன் குழம்பு, வாழைக்காயும் தக்காளி காயும் ஒரு பால்கறி, இது தீயல் சூட மீனில் தீயல், மற்றது சூட மீன் பொரியலும் முட்டை. இவ்வளோதாண்டைக்கு மதிய உணவு. ரசத்தை விட்டு சாப்பிடலாம், அப்படியே குடிக்கலாம்.
ரசம் தான் நான் குடிக்க போகிறேன் சாப்பாடு போகிறோம் நான் ரெண்டு ரொம்ப சாப்பிடுவோம் ரசத்தையும் எனக்கு விட்டு விட்டு சாப்பிடுவோம் குழந்தைங்க ரசம் இது வேக மாட்டேன் சரி தக்காளிக்காய் வந்து நல்ல புளிப்பாக இருக்கும் தக்காளிக்காயில் ஒரு பால்கறி வச்சா அது நடுக வேற சீசனுக்கு தான் வரும் இன்றைக்கு 1/4 கிலோ 150 ரூபானா 1/2 கிலோ அரைவாசி வேணும் தான் எனக்கு மட்டும் நல்லா இருக்குமா மீன் குழம்புக்கு தக்காளிக்காய் பால்கறி நல்லா ரெண்டாவது தக்காளி சாப்பிட குடிக்கணும் இல்லாட்டி எங்களுக்கு கல் இல்லாட்டி சாப்பிடலாம் டீ எல்லாம் நல்லா என்ன இருக்கு கறியெல்லாம் இல்லை கறியன் சாப்பிடு இதெல்லாம் சாப்பிடும் புளிப்பாக இருக்கு நல்லா புளிப்பு கொஞ்சம் ரசம் விடுவோம் சாப்பிட்டுருவோம் பரவாயில்லையே நான் குடிச்ச ரசம் எனக்கு அவ்வளோ கூட எல்லாமே மீன்கள் சாப்பிடல கண்ணால் பண்ணி இன்றைக்கு எல்லாம் சாப்பிடுவோம் நல்லா இருக்கும் ரசம் போடல கொஞ்சம் தான் சாப்பிட போகிறேன் சரி உறவுகளே இந்த காணொலியை எத்தோட முடிச்சுக்கொள்கிறோம் இன்னொரு நல்ல காணொலியில் சந்திப்போம் யாராவது முதலாக வந்ததா மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் மறக்காம முதல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க